அஸ்வசும திட்டத்தில் சிலருக்கு ஏன் பணம் கிடைக்கிறது, சிலருக்கு ஏன் கிடைக்கவில்லை? மாத வருமானத்தை மட்டும் பார்த்துத்தான் அரசு முடிவு செய்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. உண்மையில் உங்கள் குடும்பம் 22 முக்கியமான அளவுகோல்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது. அந்த 22 அளவுகோல்கள் என்ன? அவை எப்படி உங்கள் அஸ்வசும தகுதியை தீர்மானிக்கின்றன? இந்த வீடியோவில் முழுமையாக மிகவும் எளிமையாக விளக்கப் போகிறேன். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். அஸ்வசும பயனாளிகள் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்கள்? 22 முக்கிய அளவுகோல்கள் முழு விளக்கம். வணக்கம், இது மிஸ்டர் மஜீத் நியூஸ் அப்டேட். அஸ்வசும திட்டத்தில் யாருக்கு பணம் கிடைக்கிறது, யாருக்கு கிடைக்கவில்லை? பலர் நினைப்பது போல மாத வருமானத்தை மட்டும் பார்த்து அரசு முடிவு செய்கிறதா, அல்லது இதற்கு பின்னால் வேறு முறை இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லப்போகும் முக்கியமான வீடியோதான் இது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனெனில் அஸ்வசும திட்டத்தின் கீழ் குடும்பங்கள் எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படுகின்றன என்பதை மிகவும் எளிமையாக விளக்கப் போகிறேன். அஸ்வசும திட்டத்தின் நோக்கம். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்வசும திட்டம் என்பது வெறும் மாதாந்திர பண உதவி வழங்கும் திட்டம் மட்டுமல்ல. உண்மையாக வறுமையில் வாழும் குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உதவி வழங்கி பின்னர் அவர்கள் சுயமாக முன்னேறக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்வதே இதன் முக்கிய நோக்கமாகும். இதற்காகவே பழைய சமுர்த்தி முறைமையை மாற்றி புதிய மதிப்பீட்டு முறை பயன்படுத்தப்படுகிறது. MDS என்றால் என்ன? இந்த மதிப்பீட்டு முறையின் பெயர் மல்டி டைமென்ஷனல் டிப்ரைவேஷன் ஸ்கோர், சுருக்கமாக MDS. தமிழில் இதை பல்வகை இழப்பு புள்ளிமுறை என்று கூறலாம். அதாவது, ஒரு குடும்பத்தின் வருமானத்தை மட்டும் பார்க்காமல் அந்த குடும்பத்தின் கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, சொத்துக்கள், குடும்ப அமைப்பு, பொருளாதார நிலை என பல அம்சங்களை ஒன்றாக மதிப்பீடு செய்து இறுதி முடிவு எடுக்கப்படுகிறது. மொத்தமாக 6 முக்கிய பிரிவுகளின் கீழ் 22 அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1. கல்வி 4 அளவுகோல்கள். முதலாவது பிரிவு கல்வி. அதில் பார்க்கப்படும் விடயங்கள்: பாடசாலை செல்ல வேண்டிய வயதில் இருக்கும் குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிறார்களா? குடும்பத்தின் பிரதான உழைப்பாளி எந்த அளவுக்கு கல்வி கற்றுள்ளார்? வீட்டில் அடிப்படை எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவர்கள் உள்ளனரா? பிள்ளைகள் படிப்பை இடையில் கைவிட்டுள்ளனரா? இந்த 4 விடயங்களும் முக்கியமாக மதிப்பிடப்படுகின்றன. 2. சுகாதாரம் 4 அளவுகோல்கள். அடுத்ததாக சுகாதாரம். குடும்பத்தில் நீண்டகால நோயாளிகள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் உள்ளனரா? அரசு அல்லது தனியார் மருத்துவ சேவைகளை எளிதாக பெற முடியுமா? குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலை எப்படி உள்ளது? மருத்துவ செலவுகளால் குடும்பத்திற்கு அதிக நிதிச்சுமை இருக்கிறதா? இந்த தகவல்களும் மதிப்பீட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 3. வீட்டு நிலை 4 அளவுகோல்கள். மூன்றாவது பிரிவு வீட்டு வசதி. வீடு தற்காலிகமானதா? ஒரே அறையில் அதிகமானோர் வசிக்கிறார்களா? கூரை, சுவர், தரை போன்றவை பாதுகாப்பான தரத்தில் உள்ளதா? வீடு சொந்தமா அல்லது வாடகையா, அல்லது சட்டப்பூர்வ உரிமையில்லாத நிலத்திலா அமைந்துள்ளது? இவையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. 4. சொத்துக்கள் 4 அளவுகோல்கள். நான்காவது பிரிவு குடும்பத்தின் சொத்துக்கள். வருமானம் ஈட்ட உதவும் நிலம் அல்லது கருவிகள் உள்ளனவா? கால்நடைகள் அல்லது விவசாய உபகரணங்கள் உள்ளனவா? வீட்டில் ஃப்ரிட்ஜ், டிவி போன்ற மின்சாதனங்கள் உள்ளனவா? மிதிவண்டி, மோட்டார் சைக்கிள் அல்லது கார் போன்ற வாகனங்கள் உள்ளனவா? இந்த சொத்துக்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை அறிய உதவுகின்றன. 5. குடும்ப அமைப்பு 4 அளவுகோல்கள். ஐந்தாவது பிரிவு குடும்ப அமைப்பு. 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் உள்ளனரா? பெண் தலைமையிலான குடும்பமா? ஆதரவற்ற அல்லது பெற்றோர் பராமரிப்பில்லாத சிறுவர்கள் உள்ளனரா? உழைக்கும் நபர்களின் எண்ணிக்கைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதம் என்ன? இதுவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 6. வருமானம் மற்றும் பொருளாதார நிலை 2 அளவுகோல்கள். இறுதியாக, வேலை நிலையானதா அல்லது நீண்டகால வேலையின்மை இருக்கிறதா? குடும்பத்தின் மொத்த மாதாந்திர வருமானம் எவ்வளவு? இந்த 2 அம்சங்களும் இறுதி மதிப்பீட்டில் சேர்க்கப்படுகின்றன. முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது: பலர் நினைப்பது போல, என் சம்பளம் குறைவு, அதனால் அஸ்வசும கிடைக்க வேண்டும், அல்லது என் வருமானம் அதிகம், அதனால் கிடைக்காது என்று மட்டும் முடிவு செய்ய முடியாது. ஏனெனில் இந்த 22 அளவுகோல்களின் அடிப்படையில் மொத்த குடும்ப நிலைமையே மதிப்பீடு செய்யப்படுகிறது. அஸ்வசும நிரந்தர உதவியா? இதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அஸ்வசும என்பது வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படும் திட்டமல்ல. இது வறுமையில் இருக்கும் குடும்பங்களுக்கு தற்காலிகமாக உதவி செய்து பின்னர் அவர்கள் சுயமாக வாழும் நிலைக்கு முன்னேற உதவும் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம். அதனால் சில குடும்பங்களின் கொடுப்பனவுகள் காலப்போக்கில் நிறுத்தப்படுவதும் இயல்பான நடைமுறையாகும். 2023 முதல் ஏற்பட்ட மாற்றங்கள். 2023ஆம் ஆண்டு சுமார் 1.6 மில்லியன் குடும்பங்களுடன் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் தொடர்ந்து மதிப்பீடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சில பிரிவுகளுக்கான கொடுப்பனவுகள் படிப்படியாக நிறுத்தப்பட்டுள்ளன. எதிர்காலத்திலும் புதிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் பயனாளர் பட்டியலில் மாற்றங்கள் ஏற்படலாம். நிறைவுரை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக பகிருங்கள். குறிப்பாக அஸ்வசும திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் இந்த தகவலை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இதுபோன்ற இலங்கை அரசின் புதிய அறிவிப்புகள், அஸ்வசும செய்திகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் தினசரி முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மிஸ்டர் மஜீத் நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் நண்பர்களே, எங்களின் மிஸ்டர் மஜீத் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய செய்தி உடனுக்குடன் பெறுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி.